சிம்மராசி அன்பர்களே, 3 கிரக பயிற்சிகள். சனி பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது வருகின்ற 29/3/2025 அன்று. அதே போல குரு பகவான் 10ஆம் இடம் என்கின்ற தொழில் ஸ்தானத்திலிருந்து 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறது 14/5/2025. அதே போல ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது ராகு பகவான் 8ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடம் என்கின்ற திருமணஸ்தானத்துக்கும் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திலிருந்து உங்கள் ராசியில ராகு பகவான் பயிற்சி அடைய போகிறார். எப்போன்னா 19/5/2025. ஸோ இந்த 3 கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த 2025 சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதுவரைக்கு சனி பகவான் உங்கள் லக்னம் ராசியை பார்த்து கொண்டு சில பிடிவாத குணத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கும். தான் நினைக்கிறது சரி என்கின்ற தன்மையில் நீங்கள் செயல்பட்டு கொண்டு சில வகையில் நீங்கள் நினைக்க காரியங்கள் சில தடைகளை கூட எடுத்திருக்கும். சில டிசிஷன் மேக்கிங்ல கூட தவறாக நடக்கக்கூடிய அம்சங்களை கொடுத்திருக்கும். இப்ப கேது பகவான் அங்க அமர்கிறார். ஞான காரகனான கேது பகவான் அமர்ந்து அந்த இடத்துல அமர்கின்ற காரணத்தால நிறைய அனுபவ பாடத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது. எது செய்தால் நன்று, எது செய்தால் தீமை என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த சிம்மராசி நிச்சயமாக அமையும். தனம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது தனத்துக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக தனம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பொருளாதார விஷயத்திலும் ஏற்றத்தையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. திடீரென்று அதிர்ஷ்டமலை கொட்ட போகுதுன்னு சொல்லலாம். என 8க்குரியவன் 11ஆம் இடத்தில் இருக்கார் அல்லவா, அட்டமாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது. ஆனால் பணம் சம்பாதித்த பணத்தை அந்த பணம் டீல் பண்ணுகின்ற விஷயத்துல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இல்லைன்னா எங்காவது ஒரு இடத்துல சிக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உருவாக்கிவிடும். ஏன் இதை சொல்றேன்னா, சனி பகவான் 8ஆம் இடத்திலிருந்து தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 6க்குரியவன் 8க்குரியவன், அதாவது 6க்குரியவனான அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சம சப்தம பார்வையாக குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானத்தை பார்க்குகின்ற இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வாக்கு சார்ந்த விஷயங்கள் எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாதுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். குடும்பத்தில் அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அந்யோன்யத்தை கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. ஏன் அஷ்டம சனியில் என்ன ஆகும், ஒரு வகையில் ஒரு குழப்பமான தன்மையும் குடும்பம் சார்ந்த விஷயம். ஏன்னா சனி 2ஆம் இடத்தை பார்க்கிறார் அல்லவா, அப்போ குடும்பத்தில் உங்களுக்குள்ள நல்லா இருந்தாலும் 3ஆம் நபர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியம் நன்றாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் சொல்றேன் அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் இடத்திலிருந்து தனது 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப பிரயாணத்தின் மூலமாக அனுகூலம், அதாவது நிறைய டிராவல் செய்யக்கூடிய தன்மை இருக்கும். அந்த டிராவல்னால அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய தன்மை ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த கன்சல்டன்சி, தரகு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த வருடமானது இருக்க போகிறது. அதே சமயத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திடீரென்று தேடி வரக்கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. இதை வரையில் பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து கொண்டு சுகஸ்தானத்தை கெடுத்து கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். அப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தது. தாய் வர்க்கம் ரீதியான தொந்தரவுகள் இருந்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்கள் அதிலிருந்து விடுபட போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் திடீர் என்று வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதுவரைக்கும் ஒரு வாடகை வீட்டிலே தான் இருக்கிற, சொந்த வீடு இல்லாத இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இதுவரைக்கு ஒரு 2 வீலர் தான் நான் வச்சுட்டு இருக்கேன், இப்போ 4 வீலருக்கு கன்வெர்ட் பண்ணக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லலாம். குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூல மேன்மையை தரப்போகிறது. குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்க போகிறது. குழந்தைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்க
பேச்சு கேட்காத குழந்தைகள் இப்ப கேட்க போகிறார்கள். அந்த குரு பகவான் 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தால 5ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்க போகிறது. 5ஆம் இடம் நன்றாக இருந்தால் என்ன கிடைக்கிறது? திடீரென்று ஒரு சிலருக்கு பதவி கிடைக்க போகிறது. அப்ப பதவி கிடைத்தால் என்ன? அடுத்த வளர்ச்சி தானே. அப்ப நிச்சயமா பதவி கிடைக்கக்கூடிய தன்மை, 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை, அரசியல்ல ஒரு சிலருக்கு அரசியல் என்றாகக்கூடிய வாய்ப்புகள், விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு ஜொலிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது. சொல்லிக் கொடுத்தல், போதனைகளை செய்வது, அதாவது மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய அத்தனை விதமான தொழில்கள், தங்கம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்கள், அதே சமயத்தில் வங்கியில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக நிச்சயமாக அமையும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால மட்டும் கடன் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். கடனை வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லுகின்ற காரணத்தால கடன் விஷயம், தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாது. அப்படி செல்லுது அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் இப்படிங்கிற நிலைமைக்கே சென்று கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். என சனி பகவானும் போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். 6க்குரியவன் 8ல இருக்கார். கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்துக்கும் செல்லக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்படுங்கள். இந்த சிம்மராசி என்பவர்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள், திடீர் என்று திருமணம் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கு. சில தடைகளை கொடுத்தாலும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு திடீர் திருமண பாக்கியமும் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அதாவது குடும்பத்தை விட்டு வெளிநாட்டில் சென்று பிழைக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கத்தான் இருக்கிறது. அதே சமயத்தில் ஸ்டேட் டு ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் மாறுதல் செய்யக்கூடிய அமைப்பும் இந்த சிம்மராசினருக்கு அமையப்பெறுகிறது. தொழிலில், வேலையில் மட்டும் அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நான் சொந்த தொழிலில் இருக்கிற அப்படின்னா கூடுமான வரையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நல்ல தசாபுத்தி நடக்குமே, ஆனால் எந்த பயமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஏதாவது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குமேயானால் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சனி திசை நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது சனி புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ, அப்பேற்பட்டவர்கள் தொழில் சார்ந்த விஷயம், வேலை சார்ந்த விஷயம், குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கவனம், எச்சரிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு செயல்படுத்துங்கள். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேலை, அதாவது அந்த 8க்குரியவன் 11ல் உட்கார்ந்துருக்காருல்லவா, அந்த குரு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்போ தனம், திடீர் தனமலை, ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு திடீர் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய அமைப்பை ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். என 8க்குரியவன் அட்டமாதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுடைய பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்க செய்யும். அப்ப என்ன, திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும், திடீர் சேஞ்சஸ் நடக்கும். அந்த சேஞ்சஸ் ஓகே, அதாவது அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு நல்லதா, அதாவது அரசாங்கத்துக்கு விரோதமாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். அப்படி அரசாங்க விரோதத்துக்கு செயல்படக்கூடிய காரியங்கள் ஈடுபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும். என சனி பகவான் 8ஆம் இடம் அஷ்டம சனியில் இருக்கிற காரணத்தால மனம் குழப்பக்கூடிய தன்மை, மனம் சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும். அஷ்டம சனி நடக்கிறதுனால மட்டும்தான் நான் என்ன சொல்றேன், பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, கடன் விஷயத்தில் எதிர்ப்பு பகைங்கிறது நிச்சயமாக இருக்கும். வேலையில் இருக்கிறீங்கன்னா அந்த வேலையை மாறணும்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும். ஆக மொத்தம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு எதிர்பாராத விதத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும், திடீர் பணத்தையும், திடீர் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.